சூர்யா, என்ன சூர்யா இதுக்கெல்லாம் உடைஞ்சு போறீங்க? இல்ல மகா, என்னால இதை பொறுத்துக்கவே முடியல. சூர்யா, நீங்க இப்படி டிஸ்டர்ப் ஆனா இத செஞ்சவங்களை எப்படி கண்டுபிடிப்பீங்க? நீங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இருங்க சூர்யா. டேய், என்னால இந்த சந்தோஷத்தை தாங்க முடியலடா. நீ இரு. ராணி அம்மா சொல்லுங்கம்மா. நல்ல சில்லுன்னு 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒரு ஜூஸ் போட்டு சரிங்கம்மா, எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரேன். டேய் கௌதம், என்ன மாதிரி வேலை பண்ணி வச்சிருக்கடா. ஓ மூளை சாதாரண மூளை இல்லடா, ஏஐ மூளை. என் தங்கம். இந்தா விஜய், தேங்க்யூ. பிரபா, மறுபடியும் நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணணுமா? ஏன்னா வண்டி இருக்குமான்னு தெரியல. ஒன்றும் பிரச்சனை இல்லை விஜய், நான் பைக் டாக்ஸில வந்துடுறேன். பாய். பிரபா, ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். சமையல் ரொம்ப நல்லா இருக்கு. நான் டெய்லி சமைக்கிறது உனக்கு தெரியுமா? ஆனா அனாமிகா தானே உனக்கு பரிமாறுறா. யார் பரிமாறினா என்ன? சமைச்சது யாருன்னு தெரியாம போயிடுமா? நீ சமைச்சதை எத்தனை தடவை நான் சாப்பிட்ருக்கேன். அந்த டேஸ்ட் எனக்கு தெரியாதா? தேங்க்யூ விஜய். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு நீ என்கிட்ட பேசினது, அந்த ஸ்டைல் எல்லாமே என் ஃப்ரெண்ட் பிரபாவை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. இதான் உனக்கு நல்லா இருக்கு பிரபா, இப்படியே நீ மெயின்டைன் பண்ணு. ஓகே பிரபா, நான் கிளம்புறேன். டேக் கேர். பிரபா, இன்னொரு விஷயம். என்ன? அனாமிகாவோட கேரக்டர் பற்றி தான் உனக்கு தெரியும்ல. அவள் ஏதாவது பண்ணி டென்ஷன் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பா. நீ எதுவும் மைண்ட் பண்ணிக்காத ப்ளீஸ். இப்போ நம்ம இருக்கிற சூழ்நிலையில் மறுபடியும் கோர்ட்டு கேஸுன்னு எல்லாரையும் கஷ்டப்படுத்த விரும்பலை. அதனால தான் பொறுமையாக இருக்கேன். நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத, கொஞ்சம் டைம் கொடு, நான் சரி பண்ணிடுறேன். ஓகே விஜய், சரி ஓகே, நீ கிளம்ப. ஓகே பிரபா, பாய்.